தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். 1 மணி நேரம் 33 நிமிஷத்துல ஒரு தரமான படைப்பு வந்து மலையாளத்துல அடுத்து உருவாக்கியிருக்காங்க. எஸ், பாரடைஸ்னு ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெறும் 1.5 மணி நேரம் படத்தை பார்த்து நமக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனைகள்லாம் வந்துச்சுன்னா என்ன படமா இருக்கும் அது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட தான் இந்த படத்துல போய் நம்ம உட்காந்தோம். பார்த்த மாதிரியே படத்தோட கதை என்ன, படத்துல வந்து என்ன நிறை குறையெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டேரக்டர் பற்றி பேசி ஆகணும். பிரசன்ன விதன்னகே அப்படின்னு தெற்காசியாவில் ஒன் ஆஃப் தி ரொம்ப ஒரு சென்சேஷனலான டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட படங்கள்லாம் என்ன பேசுனா சமூகம் சார்ந்த நிறைய கருத்துக்களை வந்து மக்களுக்கு பதிவு பண்ணிகிட்டே இருக்கும். அதில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகலாம், அந்த விஷயத்தை இப்படியே கடந்துட்டு போக முடியாது அப்படிங்கிறத அவரோட படங்கள் வந்து நம்ம காட்டிகிட்டே தான் இருக்கும். டெத் ஆன் ஃபுல் மூன் டே 1997 ஒரு படம் ரிலீஸ் ஆகி எல்லாரையும் மிரள விட்டுருக்கும். அதே டேரக்டர் வந்து நிறைய ஸ்ரீலங்கன் மூவிஸ்லாம் எடுத்திருக்காரு. ஸ்ரீலங்காவில் இருக்க டேரக்டர் வந்து மலையாளத்தில் வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னா என்ன மாதிரியான படமாக இருக்கும், மலையாளம் சினிமாவோட குவாலிட்டி நமக்கு தெரியும். ஸோ அந்த குவாலிட்டியில் படைப்பு வந்து எந்த மாதிரி தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாரடைஸ் படத்தோட கதை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2022 இலங்கையில் வந்து பொருளாதார இழப்பு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த நாட்டையே உழுக்குச்சு. ஒரு சின்ன ஒரு தக்காளி வாங்கணுன்னா கூட அவ்வளோ பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் வந்து அந்த நாடு இருந்துச்சு. தக்காளி வாங்கினா கூட ரேட் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதும், சின்ன சின்ன மீட் வாங்கணுன்னா கூட ரொம்ப விலைவாசி வந்து உயர்வு அதிகமாக இருந்துச்சு. அந்த ஆட்சி மாற்றம் அளவுக்கே வந்து இவங்க மிகப்பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. 2022 அந்த கப்பல் வந்து 2 பேர் அங்கே போகிறாங்க, ஊரை சுற்றி பார்க்குறதுக்காக ட்ராவலர்ஸாக போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க ஒரு நைட் வந்து ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ராபர்ஸ் வந்து அவங்களோட லேப்டாப்பு, ஃபோனு அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த ஹீரோவுக்கோ பாவம் ஒரு ஃபோன் லேப்டாப் இல்லைனா வேலையை பார்க்க முடியாதுங்கிற மாதிரியான ஒரு வேலை பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனோட எஸ்ஐ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி எங்கள் நாட்டில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த கேஸை எடுக்கலை அப்படின்னா நான் வந்து இந்தியாவில் உள்ள ஹையர் அஃபீஷியல்ஸை கூப்பிடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் பயந்துட்டு, சரி ஆஸ் யூஷுவல் எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தானே, அதே மாதிரி அவங்களும் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கேஸை அடுத்து ஃபர்தராக என்னென்ன மூவ் பண்ண முடியுமோ மூவ் பண்ணுறாங்க. ஒரு 3 தமிழர்களை வந்து பிடிக்கிறாங்க. இலங்கை வாழ் தமிழர்களை பிடிச்சி இவங்க தான் இந்த குற்றத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 3 பேர் பிடிச்சதுக்கப்புறம் கதை என்ன மாதிரி மாறிச்சு, உண்மையாகவே அவங்க தான் திருடினாங்களா இல்லையா, இது மூலமாக அவங்க என்னென்ன கருத்தை சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் 1.5 மணி நேரம் கண்டென்ட் தான். அந்த 1.5 மணி நேரத்தை தேவையான அளவு வந்து வச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை எடுத்திருக்காங்க. கல்கி படத்தில் வந்து எப்படி மகாபாரதத்தை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணாங்களோ இந்த படத்தில் அவங்க ராமாயணத்தை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதை என்ன பாயிண்டில் கனெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட கதை வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு படம் நம்ம பார்க்கும்போது அந்த படத்தோட கதை வந்து பயங்கரமாக இருக்கும். அந்த படம் பார்க்கும்போது நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த படத்தை பார்த்து முடித்த உடனே நம்மளோட சிந்தனைகள் வந்து ஒருவேளை இப்படி இருக்குமோ நம்மளை இந்த படம் வந்து யோசிக்க வைக்கும். ஸோ இந்த கிரெடிட்ஸ்லாம் யாருக்கு போகுதுன்னா அந்த படத்தோட டைரக்டருக்கு தான் போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கதையோட ஸ்டார்டிங்லேருந்து போகிறோமோ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். கதை வந்து போக 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 இதனால தான் இந்த சீன் வந்திருக்கா, இதனால தான் இந்த சீன் வந்திருக்கான்னு யோசிக்கிற மாதிரியான ஸ்கிரிப்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஷார்ட்டாக குவிக் வாட்சாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கான ஸ்கிரிப்டை தேர்ந்தெடுத்து எழுதின மாதிரி தான் இந்த படத்தோட டேரக்டர் வந்து கதையை சூஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உண்மையாகவே ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பயங்கர ஸ்ட்ராங்காகவே அமைஞ்சிருந்துச்சு. ஸோ ராமாயண போர்ஷன் வந்தோம் அப்படின்னா ஆண்ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒருத்தர் கார் டிரைவ் பண்ணிட்டு வருவார். அந்த மலைப்பகுதியெல்லாம் சுற்றி காட்டும் போது ராமாயணத்தை பற்றி அவர் ஒரு கதை சொல்லுவார். இந்த இடத்துல தான் இது நடந்துச்சு, இந்த இடத்துல தான் ராமாயணத்தில் இந்த சீன் நடந்துச்சு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கு வந்து அவங்க சொல்லுவாங்க, ராமாயணம் வந்து 300 வெர்ஷனில் இருக்குது, அதே மாதிரி ஜெயின்லேயே ஒரு வெர்ஷன் இருக்குது, சீக்கில் ஒரு வெர்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெர்ஷன்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு வெர்ஷன்லேயும் பார்க்கும்போது வேறு வேறு கதைகள் தான் புனையப்படும். அதேமாதிரி சீதா வந்து ராவணனை வந்து நேராகவே சண்டை போட்டு தான் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கதையும் ஒரு வெர்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்ஸ் எல்லாம் நிறைய இடங்களில் சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையோ அப்படின்னு ஒரு பாயிண்ட்டில் வந்து நம்மளை சிந்திக்கவும் வைக்கும். இதே மாதிரி நிறைய காட்சிகள் வந்து படத்தில் இடம்பெற்றிருக்கு. அது எல்லாத்தையுமே இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஸோ படத்தில் இவ்வளோ ஒரு நிறைய கான்செப்சுவலான விஷயங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து பேசியிருக்க தான் செய்கிறாங்க. அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலையும் நம்ம பீப்புளோட ஆடியன்ஸோட மைண்ட் செட் இப்போ இருக்கிறதுனால இந்த படம் வந்து நிறைய இடங்கள் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் காட்சி வந்து ரொம்ப அற்புதமாக செட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் போய் இந்த படத்தை உட்காந்து பார்த்தா கூட இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். இல்லை நான் வந்து ஒரு அவார்டு வாங்குற படம்லாம் பார்ப்பேன், இந்த படத்தை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வர படம்லாம் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க உட்காந்து இந்த படத்தை பார்த்தா கூட அவங்களுக்கும் இந்த படம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, 2 ஆக்டர்ஸ் தான், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான், ரோஷன் மேத்யூ அண்ட் தர்ஷனாவோட பெர்ஃபார்மன்ஸ். அவங்க 2 பேரும் வர போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இனிஷியல்லேருந்து அவங்களோட லவ்வாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க போய் அவங்களோட வேலைக்காக போய் அங்கே இருக்கும்போது அதை பற்றி பேசும்போது அவங்க 2 பேருக்கும் உள்ள பாண்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காணா போனதுக்கப்புறம் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில்
ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இவர் மேலே உள்ள புரிதல் எப்படி இருக்குது, தர்ஷனாக்கு மேத்யூ மேலே உள்ள புரிதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்க காட்சிப்படுத்தின விதமும் அவங்களோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அவங்க நடித்து காட்டின விதமும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. குறிப்பாக சொல்லணும், அந்த ராபரி காட்சிக்கு அப்புறம் அவங்க வந்து அவங்களோட இதை காணா போயிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி சரி இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த பீரியட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணுறாங்க. அந்த வெயிட்டிங் டைமில் அவங்க என்ன ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்கிறது தான் படத்துக்கு எக்ஸ்ட்ரா சுவாரஸ்யம் இன்க்ளூட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ படத்தோட எடிட்டிங் ஒர்க் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகும். ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் படத்தை உட்காந்து எடிட் பண்ணி கட் பண்ணி குப்பை மாதிரி அவ்வளோ படம் வந்தாலும் இந்த படம் அதெல்லாம் இல்லாமல் 1.5 மணி நேரத்துக்கும் கட் பண்ணி கிறிஸ்பியாக ஷார்ட்டாக கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவே ஆடியன்ஸ் டெலிவர் பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க் பற்றி பேசணும் அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த மலையை பற்றியும் அந்த ஸ்ரீலங்காவோட அந்த ஒரு மவுண்டெயின் சைடை பற்றி காட்டும்போது ரொம்ப அழகாகவே அதையும் வந்து நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டுற விதமாக இருக்கட்டும் சூப்பரான ஒரு ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க டீமாக சேர்ந்து. டெக்னிக்கலாக இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான படம் தான். ரைட்டிங் வைஸுமே ஒரு ஸ்ட்ராங்கான படமாக தான் இந்த படம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் ஒரு பாடல் இருக்குது. அவங்க தர்ஷனாவும் முழுக்க ரோஷன் மேத்யூ மட்டுமே ஒரு பாடல் தான். அது ரொம்ப கேட்கறதுக்கும் நல்லாயிருக்கும், விஷுவலாகவும் அதை காட்சிப்படுத்தின விதமும் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை வந்து இன்னும் வெறும் இவ்வளோ கூவிட்டு இருக்கேன், இவ்வளோ பாசிட்டிவ் இருக்கா இந்த படத்தில் அப்படின்னு கேட்டால் எஸ், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குற படம். படத்தை பார்த்து நீங்கள் நிறைய டைமென்ஷன்ஸ் யோசிக்க வைக்கிற ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த பாரடைஸ் படம். கண்டிப்பாக டைம் இருந்தால் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான படமாக தான் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ ஷார்ட் டைமில் குயிக் வாட்ச் படமாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ மேலும் இதே மாதிரி நிறைய ரிவ்யூஸோடு சந்திக்கலாம். அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் ஸ்வேதா அண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.